ஹாய் டியர், டுடே நம்ம ஜங்குக்கு இதை ஒரு ஒன் ஷாட் இல்லை எஃப்எஃப் பார்க்க போகிறோம். ஸோ சேனலும் வேறு, நீங்கள் யார் வந்து பார்க்குறீங்கன்னு வேறு எனக்கு தெரியல. லிங்க் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் மீறி எங்காவது கண்டுபிடிச்சி வந்திருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். சரி, ஓகே. இனிமேல் இந்த சேனலில் வந்துட்டு எஃப்எஃப் போடலாம் டியர். எனக்கு எஃப்எஃப் போடனா பிடிக்குது. எஃப்எஃப் மீன்ஸ் இந்த நம்ம எபிசோடாக போடுவோம்ல, ஸோ அதான் அது எனக்கு ரொம்ப பிடிக்குது. பட்டு ஏன்னு தெரியல, வியூஸ் வரல. அதனால் அந்த சேனல் வேணாம், அதில் ஒன் ஷாட் போடுறோம். அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இதில் எஃப்எஃப் போட்டுக்கலாம், ஓகேவா? இந்த சேனல் சும்மா தண்டக்கருமா தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. இதை வச்சு நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. அதனால் எஃப்எஃப் இதில் போட்டுக்கலாம். வாரத்தில் ஒரு 3 நாளைக்கு எஃப்எஃப் போடலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு ஜேகேக்கு தான் போட போகிறோம். சரி, ஓகே. கண்டுபிடிக்கவங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டோரியோட டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்துக்கோங்க, கண்டுபிடுங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜேகே தான் அவரோட போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு உட்காந்துருக்காரு. அப்போது அங்கே வந்துட்டு இந்த லேடி கான்ஸ்டபிளெல்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களாம் நின்றுட்டுருக்க பக்கத்தில் வந்துட்டு ஒரு கான்ஸ்டபிள், அவன் பேர் பார்த்தீங்கன்னா வர்க்கி, ஓகேவா? இவன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஜேகே கூடயே தான் இருப்பான். அவர் எங்கே போனாலும் சரி ஒட்டனி மாதிரி இவர் கூடயே தான் சுற்றிட்டுருப்பான். அந்த வேலை தான் இவனுக்கு எப்போவுமே. இப்போது அந்த பக்கம் நிற்கிற லேடி கான்ஸ்டபிளெல்லாம் பார்த்துட்டு ஜேகே வர்க்கி அப்படின்னு கூப்பிடுவாரா. சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறான். ஏண்டா, இந்த பொம்பளைங்களாம் யாரை இங்கே போட்டது? வேறு ஏதாவது ஸ்டேஷனுக்கு மாற்றி போடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா அப்படின்னு வரைக்கும் கேட்க, அவங்க என்னடா பிரச்சனை பண்ணுறாங்க, பார்த்தாலே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. பிள்ளைங்கன்னா இப்படி கலகலன்னு சிரிச்சுட்டு சந்தோஷமா எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு இருக்க வேணாம். ஆனால் இதுங்க பாரு, எப்போ பார்த்தாலும் இஞ்சி தினம் குரங்கு மாதிரி மூஞ்சி ஆடுறன்னு வச்சுட்டு தெரியுதுங்க. இதுங்கெல்லாம் பார்த்தா ஸ்டேஷனுக்கு வர தோணுமாடா அப்படின்னு கேட்குறாரு. சார், அதுங்க வேலைக்கு வந்திருக்கு, போலீஸ் வேலைன்னா சும்மாவா சிரிச்சிட்டு இருந்தா எல்லாரும் ஏறி மிச்சிட்டு போயிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வரைக்கும் கேட்க, அவன் தலையில ஒரு கொட்டு வச்சுட்டு, ஏண்டா மற்றவங்கிட்ட அப்படி இருக்கட்டும்டா, இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் நான், ஏன் கிட்டே மூஞ்சி உரன்னு வச்சுட்டு காலுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வரைக்கும், சார் நான் வேணா போய்ட்டு சிரிச்சு பேச சொல்லிட்டா அப்படின்னு கேட்பானா. ஆமாம், நீ சொல்லிட்டாலும் அவளுக்கு 2 பேர் வந்து பேசிட்டாலும் அப்படிம்பாரு. அப்போ அந்த வரைக்கும், ஏன் சார், ஏன் இப்படி காலங்காத்தால டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறீங்க? இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு என்ன இப்படி புதுசாக ஒரு யோசனை, எதுக்கு அவங்களால வேறு பக்கம் போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ தான் சொல்கிறாரு, டேய் எல்லாம் பரிச்சை வச்சுருக்காங்கல்ல, ரிசல்ட்லாம் வந்துடுச்சு. நிறையா பேர் அதாவது புதுசாக ஆள் எடுப்பாங்கள்ல போலீஸ்க்கெல்லாம் வந்துட்டு, அந்த மாதிரி இங்கே ஆல்ரெடி இவளுங்க வேறு இருக்காங்க. இவளுங்க இல்லைன்னா நல்லா அழகான பொண்ணுங்களாம் இங்கே போடக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இதுங்க 2 இங்கே உட்காந்துக்கிட்டு வரவங்களும் விடாமல் உட்காந்துருக்குதுங்க. பேசாமல் நான் ஸ்டேஷன் மாறிடலான்னு நினைக்கிறேன். அந்த ஊர் ஸ்டேஷனில் பொண்ணுங்களாம் எப்படி இருக்காங்க தெரியுமா அப்படிங்கிறாரு. அப்போ வரைக்கும், சார் நம்ம போலீஸு சார் அப்படிமாண்ணா. போலீஸ் தாண்டா, ஆனால் நமக்கு இன்னும் 60-70 வயசு ஆகிடலையே ரொம்ப இதாக பேசுகிறதுக்கு. 2 பேருமே சின்ன பசங்க. நமக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு 25 தான் ஆகுது. இந்த வயசில் என்ஜாய் பண்ணிக்கிட்டுண்டா அப்படிம்பாரா. சார் சும்மா இருங்க சார், நீங்கள் இப்படி ஏதாவது சொல்லிட்டு போயிடுவீங்க, அப்புறம் எல்லா பிரச்சனையும் எனக்கு தான் வரும், பாங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அடே வரைக்கும் நின்றுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் பேசிட்டு வந்துட்டுருக்க. இங்கே இப்படி தான் இவங்க டாபிக் போயிட்டுருக்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா கிட்ட சீப்பை கையில் கொடுத்துட்டு சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்னு கத்துறீங்க. அவங்களும் மண்டையில ஒரு கொட்டு வச்சு, எருமை மாடு 7 கால வயசாகுது, 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு இப்போ வந்துட்டு சீக்கிரம் சீக்கிரம்னா எனக்கு 2 கை தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. மச்சானை போட்டு விடுமா, ரிப்பன் கட்டி விடுமா அப்படின்னு கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ ஸ்கூலுக்கு கிளம்பணும். தெரியுதுல்ல, ஸ்கூலுக்கு கிளம்பணும்னு தெரியுதுல்ல, அப்புறம் நேரமாக எஞ்சி தொலைத்துக்கு உனக்கால என்னடி கேடு அப்படின்னு திட்டுவாங்க உங்களோட அம்மா. நீங்களும் காலங்கத்தால் இப்படி என்னை திட்டி அனுப்புனீன்னா போகிற காரியம் வழங்குமா, நான் படிக்க போகிறேம்மா, நம்மளோட குடும்பத்தையே நான் தான் நாளைக்கு பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறேன், என்னை தினமும் பாராட்டி சீராட்டி அனுப்பு, திட்டி அனுப்பாத அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாய்க்கிலேயே பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களோட பாட்டி, இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை, பேச்செல்லாம் வக்கனையாக தான் பேசுகிற, என்ன பண்ணுறது, மார்க்கில் தான் கோட்டி விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் சுஜி வாயை மூடு அப்படிம்பீங்க. பாட்டி பேர் வந்துட்டு சுஜி. நீங்கள் இப்படி சொல்லவும் திரும்ப உங்களோட அம்மா கிட்டேருந்து நல்லா நறுக்கு கொட்டு விழுகுது. அம்மா என்னம்மா அடிக்கிற வலிக்குதுமா அப்படிம்பீங்களா. வலிக்கிட்டோம், நல்லா வலிக்கிட்டோம், பெரியவங்கிட்ட மரியாதை கொடுத்து பேச தெரியாது, அது என்ன ஏதோ நீ போய்ட்டு அவங்க தலைமாட்டில் உட்காந்து பேர் வச்ச மாதிரி சுஜின்னு பாட்டின்னு கூப்பிட மாட்டியாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உங்கள் பாட்டியும், அட பூஜா உனக்கு என்ன பிரச்சனை, நீ சும்மா இரு, அவனை அப்படியே கூப்பிட்டு போகிறா, பாட்டின்னு கூப்பிட்டா வயசான மாதிரி இருக்குது, நீ என்ன சுஜினே கூப்பிடுறீ அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லுது. அப்படி உங்களோட அம்மா பார்த்து, இது உனக்கு தேவையாம்மா, நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண, ஆனால் அவங்க பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எல்லாம் என் தலையெழுத்து, உங்கள் கூடையெல்லாம் என்னால் வந்துட்டு மேலே கட்ட முடியாது, மரியாதையாக போயிடு அப்படின்னு கத்துறாங்க. போகவா, தலை செய்ய விடுமா போகிறேன் அப்படிங்கிறீங்க.
நின்று தொலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜடை பின்னிட்டு இருக்கிறாங்க. இதில் வேற நீங்கள் தலையை சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ சீப்லேயே வந்துட்டு கையில் ஒரு அடி கொடுக்குறாங்க. எருமை கலைக்காதுன்னு சொல்லிட்டு நீங்களும் ஐயோ இதுக்கிட்ட தலை சீவிட்டு போகிறதுக்குள்ளே எனக்கு பாதி உயிர் போயிடும் போல, முதல்ல ஒழுங்காக தலை சீவி பழகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே ஒரு தலையெல்லாம் பின்னி கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் போயிட்டு சாப்பிடணும். அப்படியே சாப்பாடு வந்துட்டு சுஜி பாட்டி தான் தட்டில் போட்டு கொண்டு வந்து வச்சுருப்பாங்க, ஆற வச்சுருப்பாங்க ஃபேனில். நீங்கள் அப்படியே அதை எடுத்து ஒட்டுக்கா வந்துட்டு இட்லி தான் போட்டிருப்பாங்க, போட்டு பிசைஞ்சு சட்னி சாம்பார்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஊற்றி ஒட்டுக்கா பிசைஞ்சு நல்லா உருண்டப்படி நல்லா வாயில் லபக்குன்னு போட்டுக்கிறீங்க. உங்களோட அம்மா பார்க்குறாங்க. கருமம் எப்படி திங்கிறா பாரு, இன்றைக்கி உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட டீசெண்டாக சாப்பிட தெரியாதா அப்படின்னு கேட்க, ஹலோ அதெல்லாம் தெரியும், வீட்லேயும் அப்படி இருக்க முடியாது, வெளியே இருந்தால் அப்படி இருக்கலாம், வீட்லேயும் அப்படி டீசெண்ட் எதிர்பார்த்தா நீ வேணால் வெளியே போனா சாப்பிடும்போது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வலிச்சு பூசிட்டு தட்டு கூட கழுவலை கொண்டு அப்படியே சிங்கில் போட்டுட்டு பேக் எடுத்துகிட்டு ஓடிடுறீங்க. அப்போ உங்களோட அம்மா எருமை பேக் எடுத்துகிட்டு போ அப்படிம்பாங்களா? அம்மா பரவாயில்லம்மா, மதியம் சாப்பாடுலனா என்ன, நான் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போக, தத்தி நீ எடுத்துகிட்டு போகிறது லஞ்ச் பேக்கு, ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு போடி அப்படின்னு திட்டுறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு ஐயையா இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க. லஞ்ச் பேக் மட்டும் தூக்கிட்டு போயாச்சு அம்மனி, இப்போ திட்டினதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க, நடந்தால் போவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரா வருவா அவளோட வீட்டிலேருந்து, அப்புறம் 2 பேரும் சேர்ந்து போவீங்க. அந்த மாதிரி தான் டெய்லியுமே அப்படி நீங்கள் நடந்து பாதி தூரம் தனியாக போயிட்டுருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேகே தான் ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறாரு. அப்போது வரைக்கும் சார் டைம் இருக்குது சார் அப்படிமாண்ணா, டேய் வாடா, நேரமாக போனால் தானே அந்த காலேஜ் பிள்ளைங்களாம் போவாளுங்க, லேட்டாக போனால் அந்த ஸ்கூல் பிள்ளைங்க தான் வரும். அதுங்களை பார்த்து என்ன பண்ணுறது, ஏதோ எல்கேஜி வேன் வர மாதிரி 7:30 to 8 o'clock எல்லா காலேஜ் பிள்ளைங்களும் ஒட்டுக்கா போயிடுறாங்க. அதனால் சீக்கிரம் போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு வர்க்கி கூப்பிட்டு வண்டி எடுக்க சொல்கிறாரு. ஸோ வரைக்கும் வண்டி எடுக்க இப்போ 2 பேரும் வந்துட்டு அப்படி அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருப்பீங்களா, தனியாக தான் நடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. இப்போது டைம் ஆகிட்டே இருக்கிறனால ஜேகேவும் டேய் ஆச்சுடா 7:45 ஆச்சுடா, 8 மணிக்குள்ளெல்லாம் போயிடுவாளுங்கடா, போடா வசியா, நான் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. சார் நீங்கள் போகாமல் இருந்தாலே அது அந்த பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு தான் சார், நீங்கள் போனாதான் சார் அந்த பிள்ளைங்க பயந்து தெரிச்சு ஓடுது அப்படிமா. டேய் அது அவளுங்களுக்கு புரியல, நான் மற்றவங்களை யாரையும் அவங்ககிட்ட நெருங்க விடாமல் பண்ணுறேன், நீயே சொல்லு. இப்போ நான் போய்ட்டு அவங்க கூட க்ளோஸாக பேசணும் கட்டிக்கு தான் மற்ற எந்த பசங்களும் அதுங்கிட்ட வந்து பேசுறதில்ல, வம்பு பண்ணுறதில்ல. ஏன்னா போலீஸ்காரங்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறாங்க, நம்ம அவங்ககிட்ட வச்சுக்கூடாதுன்னு தள்ளி நிற்பானுங்க. எல்லாம் அவளுங்களோட நல்லதுக்கு தாண்டா பண்ணுறேன் அப்படிங்கிறாரு ஜேகே. அப்படியே வரைக்கி பார்க்குறான் வாழ்ந்து கீழே வரைக்கும். சரிதான் அப்படிமாண்ணா, சரிடா வண்டி நோட்டை பார்த்து ஓட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு அந்த வழியாக நடந்து போயிட்டுருப்பீங்களா, இவன் ஜேகேவே பார்த்துட்டு மண்டையாடிக்கிட்டே இருக்க, வண்டி டக்குன்னு உங்கள் மேலே விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறீங்க. ஸோ ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு கத்திட்டு கீழே விழுக, அப்போ தான் ஜேகே அடே என்னடா பண்ணுன்னு சொல்லி கேட்பாரு. சார் அப்படிங்கிற வரைக்கி இறங்கி தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்த, அவனும் வரைக்கி கீழே இறங்குறான், ஜேகேவும் கீழே இறங்குறாரு. வந்து பார்த்தா நீங்கள் அந்த ஜீப்புக்கு முன்னாடி கிடக்குறீங்க. அட என்னடா ஸ்கூல் பிள்ளை போட்டு இடிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நானும் சார் பண்ணுறது, தூக்கி விடுங்க அப்படிங்கிறான். கருமம் உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படியே உங்கள் கையை பிடிச்சி தூக்குறாரு. நீங்கள் அப்படி கீழே கிடப்பீங்க, நீங்கள் எந்திரிக்கவே முடியல. விடு அப்படிங்கிறீங்க, அவர் மூஞ்செல்லாம் பார்க்கல. ஸோ விடுன்னு கத்திட்டு இருக்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு இடுப்பு சுளுக்கிடுச்சு நல்லா, உங்களால் எந்திரிக்க முடியல. அவர் வந்துட்டு அட எந்திரி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல அப்படிங்கிறாரு. லூசா நீ, எனக்கு சுளுக்கிடுச்சு என்னால் வந்துட்டு எந்திரிக்க முடியாது அப்படிங்கிறீங்க. சுளுக்கிடுச்சா அப்படிங்கிறான் வறுக்கி. அப்போ ஜேகே வந்துட்டு எங்கே சுளுக்குச்சு அப்படின்னு உங்களை கேட்க, இடுப்பு சுளுக்கிச்சு அப்படிம்பீங்களா, இடுப்பா அப்படிங்கிறாரு ஜேகே. அப்போது நீங்களும் என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்க்குறீங்க போலீஸ். அவர் ஐயோ போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது. ஸோ உங்கள் மேலே தப்பே இல்லைனாலும் உங்களுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் பயந்துட்டே சார் அப்படிம்பீங்களா. அப்போ அவரும் எங்கே சுளுக்குச்சு அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் இடுப்பு சுளுக்கிச்சு அப்படிம்பீங்களா. அவர் பார்த்தீங்கன்னா இடுப்பா அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இப்படி இழுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே மூஞ்சி சுளிக்கிறீங்க. அப்போ வரைக்கும் இருந்துட்டு சார் ஸ்கூல் பொண்ணு சார், உங்களோட சில்மிசமெல்லாம் அவகிட்ட காட்டாதீங்க, நம்மளே இப்படி சிங்கேஸில் தள்ளிடுவாங்க அப்படிங்க. 20 சொல்லுக்குச்சு, நீ அதுக்கு போயிட்டு ஏதோ எலும்பு உடஞ்சி போன மாதிரி இடுப்பே உடஞ்சி போன மாதிரி பண்ணுற, எந்திரி நடக்கலாம் அப்படிங்கிறாரு வாய்ஸ் கொஞ்சம் கரெக்டானு பண்ணிவிட்டு. அப்போ நீங்களும் சார்
இடுப்பு சுலுக்கிச்சுண்ணா, நடக்க முடியாது, எந்திரிக்க முடியாது. என்ன விளையாடுறீங்களா? ஒரு போலீஸாக இருந்துட்டு இப்படி கொண்டு வந்து என் மேலே வண்டி விட்டுட்டு இப்போ இப்படி வேறு பேசுகிறீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு கொண்டு போயிட்டு ஸ்கூலில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடம் பண்ண. ஐயோ, இப்போ என்னடா ஸ்கூலில் வேறு விட சொல்கிறா. சரி, என்ன ஸ்கூலு அப்படின்னு கேட்பாரு. நீங்கள் ஒரு ஸ்கூல் பேர் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஸ்கூல் தான் போகிறீங்க. அந்த ஸ்கூல் வந்துட்டு இந்த ஊரில் இருக்கும், அதாவது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும். ஸோ அந்த ஊர் பேர் சொல்லி அங்கே தான் படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவ்வளோ தூரம் போகணுமா அப்படிங்கிறாரு. தெரியுதுல்ல, நான் நடந்தே போகணும். இப்படி என்னை கீழே தள்ளிட்டீங்கல்ல, எனக்கு கொண்டு போய் விடுங்க, என்னால் நடக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவர் டைம் பார்க்குறாரு. இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ சாருக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் பிள்ளைங்கெல்லாம் இருக்கும்ல, அங்கே வந்துட்டு ஒரு ஆளை பிடிக்கும் போல், ஒரு க்ரஷ் இருக்குது அவருக்கு. அவளை வேற பார்க்க முடியாதா? ஐயோ, என்னடா இவ இப்படி பண்ணுறாளேன்ட்டு வரைக்கி சரிடா, நீ அந்த பிள்ளை அப்படியே நடந்து கூட்டிகிட்டு போயிடு ஸ்கூலுக்கு. நான் கொஞ்சம் வேலை இருக்குது, கிளம்புறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் ஐயாடா என்னை கீழே இடித்து தள்ளிட்டு நடந்து போக சொல்லுவீங்களா? நீங்கள் வேணால் நடந்து போங்க, என்னை இந்த வண்டியில் கூப்பிட்டு போங்க, இந்த ஜீப்பில் என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் உட்காந்துட்டே இருக்கிறீங்க, எந்திரிக்கவே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜேகேவும், ஐயோ எனக்கு டைம் ஆகுதுடா வரைக்கி, அவள் வேறு காலேஜ் பஸ்ஸு கிளம்பிடுண்டா, அவளோட பஸ்ஸு, நான் சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறாரு. சார், அது நாளைக்கு கூட அந்த பிள்ளை பார்த்துக்கலாம் சார். இந்த பிள்ளை முதல்ல கொண்டு ஸ்கூலில் தள்ளிடலாம், இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை பண்ண போகுது, ஊருக்காரங்களாம் வந்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை சார் அப்படிமாண்ணா. கருமோ, யார் முடிஞ்சிடும் முடிச்சிடும், இதான் இந்த சைத்தான்கிட்ட இன்றைக்கி மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, சரி சரி எஞ்சி காரில் உட்காரு, கொண்டு போய் விடுறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள், என்னால் எந்திரிக்க முடியலையே அப்படிம்பீங்களா? ஐயோ டே வரைக்கி அழுத்தி காரில் போடுறா அப்படிங்கிறாரு. சார், நான் எப்படி சார் தூக்குவேன் அப்படின்னு சொல்ல, ஏன்டா உனக்கு என்ன பிரச்சனை, என் கையில் ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்க, சார் நான் இந்த பொம்பளை பிள்ளைங்க சவகாசம்லாம் எனக்கு ஆகாது சார். நான் வந்துட்டு ஆஞ்சநேயர் பக்தர், அதனால் நான் இந்த பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் தொடமாட்டேன் சார் அப்படிங்கிறான். ஸோ ஜேகேவும், கருமம் பிடிச்சவனே, உன் கூட சுற்றுறேன் பார்த்தியா, ஏன்னா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கையை கொண்டு உங்கள் முன்னாடி நீட்டுறாரு. எந்திரி அப்படின்னு சொல்ல, நீங்கள் அப்படியே கையை கொடுப்பீங்க. உங்களோட கை பார்த்திங்கன்னா அவரோட கைக்கு ரொம்ப குட்டியோண்டு இருக்குது. ஸோ அவரால் பிடிக்கவும் இல்லை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குல்ல, இப்படி பிடிச்ச ஒரு அமுக்குனா முறிஞ்சு போயிடும் போல் அப்படி இருக்குது. நீங்களும் வந்துட்டு என்னால் இப்படியெல்லாம் எந்திரிக்க முடியாது, என்னை தூக்கி உள்ள உட்கார வைங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, தூக்க வேற வேணுமா அப்படிங்கிறாரு. இடிச்சு தள்ளும்போது நல்லா இருந்துச்சா அப்படின்னு கத்துவீங்க. நீங்கள் இப்படி கத்தவும் அந்த பக்கம் வழியாக போகிறவங்க, அட வயனு ஏன் இப்படி கீழே உட்காந்துருக்குற, என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்களா? அதுவாக்கா, இதா இந்த போலீஸு வண்டி என்ன அப்படின்னு இழுக்க, இரு என்ன தூக்கி தானே உட்கார வைக்கணும், நான் தூக்கி வச்சு உட்கார வச்சாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே பார்த்தீங்கன்னா அவங்கள அப்படியே வந்துட்டு இந்த ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குவாங்கள்ல, அந்த மாதிரி அப்படி கீழே இருந்து அப்படி மேலே தூக்குறாரு. ஸோ நீங்களும் முன்னாடி உட்காருவீங்க, எனக்கு பின்னாடி சீட்டு அலர்ஜி அப்படிங்கிறீங்க, இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி உட்கார வைக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா வரைக்கி தானே வண்டி ஓட்டுவான். ஸோ அவன் வந்துட்டு வண்டி ஓட்ட மாட்டேங்கிறப்போ, என்னடா இப்போடா அவன் பிரச்சனை அப்படின்னு கேட்க, சார் ஆஞ்சநேய பக்தன் சார், நான்லாம் பொம்பளை பிள்ளைங்க உட்காந்துன்னா அந்த இடத்துல உட்கார மாட்டேன் அப்படிங்க. அப்போ நீங்கள், டேய் நானும் பார்க்குறேன் ரொம்ப பேசிகிட்டே இருக்கா, போலீஸ்னு மரியாதை கொடுத்து ஓவராக பேசுவியா? நான் என்ன உன் மடியில் உட்காந்துருக்கேன், நான் இந்த சீட்டில் தான் உட்காந்துருக்கேன், ஒழுங்காக வண்டி எடு, எனக்கு இன்றைக்கி டெஸ்ட் இருக்குது, மார்னிங் டெஸ்ட் இருக்குது, நான் போய்ட்டு எழுதணும், இல்லைனா அந்த மேக்ஸ் டீச்சர் என்னை டென்ஷன் பண்ணி திட்டி கொண்டு போடுவா, மரியாதை வண்டி எடுக்கிறே இல்லையா அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. அவன் பார்க்குறான், இது என்னடா அது, எல்லோரும் நம்மக்கிட்ட தான் ஆடுவாங்களாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே வந்து வண்டி எடுக்க, இப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காந்துருக்காரு ஜீப்பில். இப்படியே தான் உங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு இறங்க முடியல, உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதுல, இறங்க முடியல, என்னால் இறங்க முடியல, வந்து என்னை இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட ஜேகேவும் வராரு. ஷோ, இதுக்கு ஆயா வேலை பார்க்கத்தான் நம்ம இங்கே வந்தோம் போல் இன்னைக்கு அப்படின்னு நினச்சிட்டு கையை கொடுக்க, சார் எனக்கு தான் சுளுக்கி இருக்குல்ல இடுப்பெல்லாம், நான் எங்கேருந்து இறங்குறது, கையை பிடிச்சாலும் இறங்க முடியாது, என்னை தூக்கி இங்கே நிற்க வச்சுருங்க, நான் அந்த இடத்துல உட்காந்துப்பேன், அப்புறம் என் ஃப்ரெண்டு வருவா, நான் அவளை பிடிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவரும் வேறு வழி இல்லாமல் உங்களை தூக்கி அந்த பக்கம் ஒரு பெஞ்ச் இருக்குது ஸ்கூலுக்கு வெளியவே, அதில் உட்கார வைக்கிறாரு. எல்லோரும் பார்க்குறாங்க, இன்னது வயனை போலீஸ் தூக்கிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க, உங்களுக்கு வேறு இது காதில் கேட்டுரும், ஆஹா என்னது எல்லோரும் இன்னைக்கு நம்மளை பற்றி பேசுவாங்க போல் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ ஆளாளுக்கு, வாயின் பாரு போலீஸ் கூட வரா, போலீஸ் ஜிப்பில் வந்திருக்கா, போலீஸ் தூக்கிட்டுலாம் வராங்கடி அப்படிங்கிற மாதிரி என்னமோ பேசுகிறாங்களா. நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஆஹா நல்லா இருக்கே இது கேட்கறதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி சாயந்தரம் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறீங்க சத்தமாக. எல்லோரும் பார்க்குறாங்க, பிக்கப் பண்ணிக்கணுங்கிறா, என்னடா இவ்வளோ உரிமையாக பேசுகிறா அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் பார்த்துட்ருக்க. ஜேகே வந்துட்டு எதுக்கு அப்படிங்கிறாரு. எதுக்கா, அதான் என் இடுப்பு சுளுக்கிடுச்சுல, நீங்கள் தானே இந்த மாதிரி பண்ணி விட்டீங்க அப்படிங்க. எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஜேகேவை. பைத்தியம் அமைதியாக பேசு அப்படிம்பாரா.
நீங்கள் தானே என்னை வண்டி வச்சு இடிச்சிங்க, அதனால தான் நான் கீழே விழுந்து இடுப்பு சுருக்குச்சு, அதுக்கே எப்படி மெதுவாக பேச சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, நீ ஒன்று சொல்லுவ, மற்றவங்களால தப்பாக புரிஞ்சுப்பாங்க, இதே மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு தெரியாத அப்படிங்கிறாரு. ஆ சரி சரி, என்னை சாயந்தரம் வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்க, எனக்கு வந்து போய் எங்கள் வீட்டில் விடணும் சரியா அப்படிங்கிறீங்க. அப்போ ஜேகேவும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல, டே வரைக்கும் வண்டி ஏடுறா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா வரைக்கும் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்குறான். ஜேகேவும் டைம் பார்க்குறாரு, போயிருப்பாள்ல அப்படிங்க. சார் அந்த பிள்ளை எந்நேரமாக போயிருக்கும் சார், இன்னுமா உட்காந்துருக்க போகுது அப்படிங்க. ஐயோ எல்லாம் இவனால், ஏன்டா உன்னால் தான்டா, அவளால் இல்லைடா உன்னால் தான்டா, நீ என்னையவே பார்த்துட்டுக்கிட்ட வண்டி ஓட்டினேன், உன்னால் தான் நான் வந்துட்டு இப்படி கீழே விழுந்து இவ்வளோ நேரம் நம்ம பார்க்க கூட முடியல என் ஆள் அப்படிங்கிறாரு. சார் அந்த பிள்ளை ஒன்றும் உங்கள் ஆள் கிடையாது, எனக்கு தெரிஞ்சதுக்கு ஆள் இருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, நீங்கள் தான் ஒன் சைடாக சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிமாண்ணா. வாய்க்கழுவு அப்படிங்கிறாரு. சார் என்கிட்ட ஏன் சார் இப்படி எரிஞ்சு விளையாடுறீங்க, எப்போ பார்த்தாலும் எல்லா பிள்ளைங்கிட்டையும் நல்லா தானே பேசுகிறீங்க, அந்த பிள்ளைகிட்ட போய் பேசுங்க, ஏன் அந்த பிள்ளைய பார்த்தா மட்டும் 10 அடி தள்ளி நிற்கிறீங்க, அப்புறம் வேறு யாராவது வந்து பார்த்துட்டு போயிட்டா உங்களுக்கு ஒன்றும் கிடையாதுப்பா அப்படிங்கிறான். ஸோ ஜேகேவும் வறுக்கி பார்த்து, நாரவை நல்ல வார்த்தை வாயில் வந்தா பாரு, எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் அபசகரமாக பேசி தலைவான், உன் கூட இருந்தே தானே நான் குட்டிச்சவராகிறேன் அப்படிங்கிறாரு. எது என் கூட இருந்து நீங்கள் குட்டிச்சவராகிறீங்களா, இல்லை அவங்க கூட இருந்து நான் குடிச்சவராகிறேன்னா அப்படிங்கிறான். டே நான் இன்ஸ்பெக்டர்டா, என்கிட்ட ஒழுங்காக பேசு அப்படிங்கவும், சார் இங்கே பாருங்கள், ஸ்டேஷனில் தான் நம்ம இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள், வெளியெல்லாம் வந்தால் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு மாதிரி அப்படிமாண்ணா. நல்லா பேச கற்றுக்கிட்டேன், வண்டி எடு அப்படிங்கிறாரு. ஸோ இப்படி நான் அடுத்த ஸ்டேஷன் போயிடுறாங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஈவினிங் ஆகுது. அப்போ நீங்களும் சாராவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவளும் கேட்குறா, ஏய் காலையில் நீ ஏதோ பிடிச்சிட்ட விடமாட்டேன்னு சொல்லிட்டேன்னு கொண்டு வந்து விட்டுருப்பாங்க, சாயந்தரமாக அப்படியே உட்காந்துருக்காதடி, போகலாம் வாடி, உனக்கு இப்போ பரவாயில்லல்ல அப்படிங்கிறா. ஏய் அதெல்லாம் முடியாது, என்னை இடிச்சு தள்ளினாங்கல்ல, என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டோம், உனக்கு என்ன பாதியில் விட்டு போயிடுவேன், அதுக்கு மேலே நான் தானே போகணும், என்னால் நடக்க முடியாது அப்படிங்கிறீங்க. நீ பாரு, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம், வரமா என்ன முன்னாடியே வந்திருப்பாங்க, வரலன்னா நம்ம போயிடலாம் ஓகேவா, அப்புறம் இருட்டாயிடுச்சுன்னா நடந்து போகிறது கஷ்டம், அந்த இடத்துல எல்லாம் குடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிறா. சரி அவனுங்க வரமாட்டானுங்க போல, பேருக்கு தான் போலீஸு, ஊருக்கெல்லாம் எந்த ஒரு உதவியும் செய்யறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி வா நடந்தே போகலான்னு சொல்லிட்டு 2 பேர் நடக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போது ஒரு கொஞ்சம் தூரம் 2 பேர் நடந்து போயிருப்பீங்க, அப்படியே பேசிகிட்டே நடந்து போகிறீங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வரைக்கும் நிற்கிறான். அப்போ நீங்கள் எங்கே அந்த போலீஸு இவன் மட்டும் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா அது பஸ் ஸ்டாப் ஓகேவா. ஸோ அந்த இடத்துல ஜேகே நிற்பார். என்னை பிடிச்சி இடிச்சு தள்ளிட்டு இங்கே வந்து பாதுகாப்புக்கு நிற்கிறானா, இரு ஏதோ போலீஸுன்னு மரியாதை கொடுத்தா ரொம்ப பண்ணுறாங்க, என்னை கூட்டு போக சொன்னதுக்கு கூட்டு போக மாட்டேன்ட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் நேராக அங்கே போய் நிற்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு, அவருக்கு அடையாளம் தெரியல, நல்லா கவனிக்கல. ஸோ அந்த பக்கம் திரும்பிக்கா 2 கை இடுப்பு மேலே வச்சுக்கிட்டு அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு, ஹலோ போலீஸ் அப்படிம்பீங்களா. என்ன பாப்பா அப்படிங்கிறாரு. பாப்பாவா, என் பேர் வயன் அப்படிம்பீங்க. சரி என்னப்பா அதுக்கு என்ன வேணும், பஸ் டைம் தெரியலையா அப்படிங்கிறாரு. ஓ உங்களுக்கு நிஜமாவே என்ன தெரியலையா, காலையில் தானே வண்டி என் மேலே விட்டு இடிச்சிங்கன்னு சொல்லி கத்த எல்லாரும் திரும்பி அந்த பக்கம் ஜேகே பார்க்க, ஏய் வாய மூடு, நீயா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாரு. நான் என்ன பண்ணுறேன்னா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரமாக கேட்குறீங்க. ஏய் நான் இங்கே பாதுகாப்புக்கு நின்றுட்டுருக்கிறேன், எல்லாம் காலேஜ் பொண்ணுங்க எல்லாம் வருவாங்கள்ல, ஸோ பாதுகாப்புக்கு நிற்கிறேன் அப்படிங்க. ஓஹோ அங்கே ஸ்கூல் பொண்ணுங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க ஒருத்தரும் கிடையாது, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுப்பீங்களா, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களாம் வண்டி விட்டு ஏற்றுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே பாரு தெரியாமல் இடிச்சிட்டோம், நான் தான் சாரி சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன உனக்கு அப்படின்னு கேட்பாரா. அந்த சாரியெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வந்து போய் எங்கள் வீட்டில் விடுங்க, நான் நடக்க முடியல அப்படிங்கிறீங்க. ஸோ சாமி விளையாட்டு ஆச்சு தாங்க முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு டே வரைக்கும் இவரை கொண்டு விட்டு வந்துடு அப்படிங்க. சார் எனக்கு எதுக்கு வம்பு, வேணா நீங்கள் போங்க, நான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு இங்கே பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறான். டேய் காலையிலேயே நான் பார்க்கலடா அவளை அப்படிம்பாரா. சார் இங்கே பாருங்கள், இந்த பிள்ளை ரொம்ப பேசுது, அப்புறம் என்னை தூக்கிட்டு போய் விடு, அது பண்ணு இது பண்ணுங்க, என்னால் தொட முடியாது, நீங்கள் போங்க சார், அது உங்களுக்கு தான் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி சாவி கொடுத்துட்றான். ஜீப்பை தான் நான் வண்டின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் டியர், வண்டின்னு சொல்லும்போது ஜீப்புன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அவனும் வந்துட்டு கீழே கொடுக்க ஜேகே வந்துட்டு இன்றைக்கி இவரை பார்க்கவே முடியாது போலையோ அப்படின்னு நினச்சிட்டு இப்போ வண்டி வந்து எடுக்கிறாரு. நீங்களும் ஹலோ என்னை யார்த்துக்கு உட்கார வைப்பா அப்படின்னு கேட்க,
இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து உங்களை தூக்கி முன்னாடி உட்கார வைக்கிறாரு. நீங்கள் உட்காந்துக்கப்புறம் அந்த இதை லாக் பண்ணிவிட்டு அவர் போய்ட்டு அப்படியே ஜீப் எடுக்கிறாரு. ஸோ இப்போ உங்கள் வீட்டு அட்ரஸ் கேட்க நீங்கள் இதில் போ அதில் போ அதில் போ இதில் போன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வீடு வரைக்கும் வந்தாச்சு. வீட்டில் வந்துட்டு போலீஸ் ஜீப் முன்னாடி நின்னா எப்படி இருக்கும்? உங்களோட பாட்டி தான் வந்துட்டு வெளியே உட்காந்து வெத்தலை கொட்டிகிட்டு இருக்கோம். போலீஸ் ஜீப் நின்னதுமே அடியே பூஜா ஏதோ போலீஸ் வண்டியெல்லாம் வந்து நிற்குதுடி அப்படின்னு கத்த, அப்போ பின்னாடி நீங்கள் இறங்கி வருவீங்களா? ஐயோயோ என்ற பேத்தி தாண்டி போலீஸ் ஜீப்லேருந்து இறங்கி வரா, என்னன்னு தெரியலையே, வந்து பாருன்னு ஒரே கத்தி கூப்பாடு போட்டுருச்சு. உடனே எல்லாரும் ஓடி வராங்க. ஸோ அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் ஓடி வந்து பார்த்தா ஜேகே பார்க்குறாரு. என்னடா இந்த கிழவி இவ்வளோ விட மோசமாக இருக்குது, ஐயோயோ ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போறா அப்படின்ட்டு, ஏய் இங்கே பாரு அப்படிங்கிறாரு. சொல்லுங்கள் சார் அப்படிங்களா? காலையில் நடந்து எதையும் சொல்லிட்டு இருக்காத, தெரியாமல் தான் நடந்துச்சு, சாரி அப்படிங்கிறாரு. அச்சோ பாவமாக கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் இங்கே கொண்டு வந்து விட்டதுக்கு, நிஜமாவே என்னால் நடக்க முடியல சார், அதனால தான் கேட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, ஆனால் இருந்து நான் உங்களுக்கு கூப்பிட மாட்டேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. திடீர்னு நல்ல பிள்ளை ஆகிட்டீங்க. அவரும் விட்டா போந்தா சாமின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போ உங்கள் பாட்டி என்னடி ஆச்சு வைன்னு, எதுக்கு இப்படி போலீஸ் வண்டியில் வந்து இறங்குற அப்படின்னு கேட்க, யோ சுஜி நீ சும்மா இந்த மாதிரி ஊரை கூட்டாத, எனக்கு கொஞ்சம் நடக்க முடியல, போலீஸ் எதுக்கு இருக்காங்க, ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தானே, உதவி பண்ண தானே, என்னால் நடக்க முடியல, ரொம்ப கால் வலி எடுத்துச்சு, கீழே விழுந்து இடுப்பு சுளுக்கிச்சு, அதனால் அப்படின்பீங்களா? கீழே விழுந்துட்டியோ அப்படின்னு அம்மா கத்தம்மா, விளையாடும் போது கீழே விழுந்துட்டோமா, ஆனால் இடுப்பு சுளுக்கிச்சு, அதனால தான் வெளியே நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருந்தேன்னா, அப்போ அந்த போலீஸ் தான் வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்டாங்க. நான் கீழே விழுந்துட்டேன்னு சொன்னேன்னா, சரி ஓகே வா நான் கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து விட்டாங்க. வேறு ஒன்றும் கிடையாது, போங்க எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு தரத்தி விட்டுறீங்க. இப்போ அப்படியே தான் டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா அம்மா ஃபோனை தூக்கிட்டு வராங்க. இந்தா சாரா பேசுகிறா அப்படின்னு கொடுக்க, அட என்னது ஃபோனில் பண்ண மாட்டாளே அப்படின்ட்டு, சொல்லிடின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி காதல் வைக்க கழுவி ஊற்றிட்டு இருக்கிறா. இரு எதுக்கு திட்டுற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. திட்டாமல் கொஞ்சம் வாங்களா ஏண்டி, அந்த போலீஸ்காரனை பார்த்ததுமே என்னை அப்படியே அங்கேயே விட்டுட்டு நீ பாட்டுக்கு வண்டி ஏறி போயிட்ட, நான் வந்தனா போனேனா என்னால் தெரிஞ்சா உனக்கு அப்படின்னு கேட்பா பாருங்க. இப்போ தான் ஞாபகமே வருது, ஐயோயோ நான் அவர்கிட்ட சண்டை போட்டுட்டோம், நான் மறந்துட்டேன்டி அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்போ அவளும் கோவம் வந்து, இங்கே பாரு இனிமேல் நீ தனியாகவே போய்க்கோ, நான் தனியாகவே போய்க்கிறேன், உன் கூட நான் வரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. அவள் நிஜமாவே கோச்சிட்டா. நீங்களும் வைக்காதுன்னு சொல்ல கட் பண்ணிட்டாளா கட் பண்ணிட்டா. இனி இவளை சமாதானமே படுத்த முடியாது, எல்லாம் இந்த போலீஸ்னால வந்த பிரச்சனை, சரி இனிமேல் ஒருத்தி தனியாக நடந்து போகணுமா, கருமம் எல்லாம் என் நேரம், கலை யார் மூஞ்சில் முடிச்சனோ தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. பாட்டி கரெக்டாக வந்துட்டு என்ன அப்படிங்குது. ஏன் சுஜி அப்படின்னு கேட்பீங்களா? இல்லை இன்னைக்கு நாள் எப்படி போச்சு அப்படின்னு கேட்பாங்க. நாள் நாசமாக போச்சு, ஏன் உனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லடி காலையில் நீ எந்திரிக்கும் போது நான் தான் முன்னாடி வந்து நின்னேன், உன் நாள் இன்னைக்கு நல்லா போகணும்னு நான் வேண்டிக்கிட்டேன், அதான் நல்லா போச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அட சுஜி கிளவி, உன்னால் தான் என் நாள் நாசமாக போயிடுச்சு, இனிமேல் காலையில் நான் எந்திரிக்கும் போது என் முன்னாடி வந்து நின்னேன் அவ்வளோதான் பார்த்துக்கோ, அம்மிகள் எடுத்து தலையில் போட்டு 2 மாண்டையை பழந்து விட்டுருவேன், உன்னால் இன்னைக்கு என் ஃப்ரெண்டு கூட சண்டை எனக்கு அப்படிங்கிறீங்க. அடியே நான் என்ன பிள்ளை பண்ணேன் அப்படின்னு பாட்டி கேட்க, சுஜி கம்முன்னு போயிரு, எல்லாம் உன்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எஞ்சி போயிடுறீங்க, போய் படுத்து தூங்கிடுறீங்க. இந்த பக்கம் பாட்டிக்கு ஒன்றும் புரியல, இவளுக்கு என்ன கிறுக்கிறது பிடிச்சிருச்சா, நம்ம என்ன பண்ணோம், இன்னைக்கு நாள் நல்லா இருக்கணும்னா நான் வேண்டிக்கிட்டேன், சரி ஏதோ கோவத்தில் இருப்பா போல், அவள் ஃப்ரெண்டு கூட சண்டையாட்டுருக்குன்னு நினச்சிட்டு பாட்டி போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேகே டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு போகிறாரு. அவரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட அக்கா வீட்டில் தான் இருக்கார். ஓகேவா, அக்காவுக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்குது. ஸோ அவர் போனதுமே மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக குடுக்குன்னு ஓடி வரா. இவரும் வந்துட்டு அவளை தூக்கிக்குவாருன்னு பார்த்தா ஏச்சிப்போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த குழந்தை அப்படி இடுப்பில் கை வச்சுட்டு மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அப்போ அந்த அக்கா இருக்காங்களா, ஸோ ஜேகேவோட அக்கா, அவங்களும் டேய் ஏன்டா எப்போ தான் அவளை வம்பிழுத்துட்டே இருக்கிற, ஆசையாக ஓடி வந்தா தெரியுமா, தூக்கிக்க வேண்டியதானே அப்படிங்க. இவன் ஓடி வந்தால் நான் தூக்கிக்கணுமா, நானே இவளுக்கு வேலைக்காரனா அப்படிங்கிறாரு. அப்போ அவளும் நீ தூக்கலைன்னா எனக்கு என்ன, நானே வந்து மேலே ஏறிக்குவேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மரம் ஏறுற மாதிரி இந்த பூனைக்குட்டிங்களாம் ட்ரெஸ்ஸை பிடிச்சி மேலே ஏறும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மேலே அழகாக ஏறிக்கிட்டு இருக்கிறா. ஸோ அப்படியே ஏறவும் ஜேகே சிரிச்சுக்கிட்டே அவளை அப்படியே பிடிச்சி கட்டி தாவிக்குவாங்க. ஸோ அப்படியே பிடிச்சி குழந்தை தான், ஒரு 4 வயசு தான். ஸோ அவளை அப்படியே பிடிச்சி தூக்கிக்க அவளுக்கு இப்போ தான் சிரிப்பே நல்லா இருக்கு. ஸோ ஜேகேவும் என்ன பண்ண, என்னடி வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே பாருமாம்மா, நீ என்ன டீ போட்டு கூப்பிடாது, எனக்கு பிடிக்கல அப்படின்பா. ஏன் பிடிக்கல, நான் அப்படிதான் கூப்பிடுவேன், என்னடி பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாரா. கச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் மூக்கு பிடிச்சி கடிச்சு வச்சாரா. இவரு அக்கான்னு கத்துவார். ஸோ அவங்க வந்துட்டு இவங்க 2 பேரும் சண்டையை முடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடும் போல். எப்பா சாமி, இவங்க 2 பேர்த்தையும் ஒன்றா சேரவே விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவாங்க. பாப்பா பேர் பார்த்தீங்கன்னா சிம்மி. ஸோ ஜேகேவும் வந்துட்டு அக்கா பசிக்குது அப்படிங்கிறாரு.
ஆ இருடா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஒரு கல்யாணத்துக்கு இது பண்ணி தொலைஞ்சின்னா பரவாயில்ல, இப்படி எத்தனை நாளைக்கு தான் என்னையே தள்ள பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க, ஏக்கா எனக்கு ஒரு சோறு போடுறதுல உனக்கு அவ்வளோ பெரிய தொல்லையா தெரியணும் நான் அப்படிம்பாரு. இங்கே பாரு, உனக்கு சோறு போடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் உனக்கும் வயசாகிட்டே போகுது, அவளுக்கு அந்த வயசாகுது. ஒழுங்கா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு உன்னோட குடும்பம் குட்டின்னு வாழுவான்னு பார்த்தா நீ என்னடானா இப்படியே வண்டி கட்டியாக சுற்றிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அக்காவுக்கு வந்துட்டு இவரோட சுயரூபம் தெரியல போல. எல்லாரும் பாரு சின்ன வயசுல ஆளுக்கு ஆள் வச்சுட்டு சுற்றுறாங்க, நீ 7 கழுத வயசாகிட்டு இப்படி வண்டி கட்டியாக சுற்றிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பேச, நான் என்ன வேணுக்கு நான் சுற்றிட்டு இருக்கிறேன், எதுவும் செட் ஆகல அப்படின்னு மனசில் நினச்சிப்பாரு. சரி அப்படியே தான் அவங்களும் சாப்பாடு எடுத்து வைக்க இவரு சாப்பிட்டு சரி குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கண்ணத்து பிடிச்சி கிள்ளிட்டு போயிடுறாரு. அவங்களும் இவர் இப்படி பண்ணவும் சிரிச்சுட்டே போயிட்டு மாறவே மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு சிரிச்சுட்டு போய் படுத்து தூங்கிடுறாங்க. இப்போது ஜேகே போயிட்டு படுத்துப்பார். ஸோ அப்படி படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்பவுமே இப்படி வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டில் படுத்தா அந்த க்ரஷ் இருக்கால அந்த பொண்ணு ஞாபகம் வரும். அதனாலேயே அவன் ஞாபகம் வருதுங்கிறதுனாலேயே சீக்கிரம் வந்து படுப்பார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் தான் அவங்க மூஞ்சி ஞாபகத்துக்கு வருது கண்ண முன்னா. ஸோ அது அவர் நீங்கள் தான் ஞாபகத்துக்கு வரீங்கன்னு ரியலைஸ் பண்ணாமையே இன்னும் நல்லா இன்றைக்கி நடந்துன்னு யோசிச்சுட்ருக்காரு. காலையில் வந்துட்டு வண்டி இடிச்சுது, நீங்கள் அவர் கூட சண்டை போட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டை போட்டே இருந்திருப்பீங்கல்ல, போலீஸ்ன்னு பயந்துருப்பீங்க. பட் இருந்தாலும் மறுபடியும் இடுப்பு சுலுக்கிச்சு அப்படிம்பீங்க. அப்புறம் திரும்ப எனக்கு கொண்டு போய் விடுன்னு சண்டை பிடிச்சிருப்பீங்க, மறுக்கி வேறு திட்டிருப்பீங்களா, நான் என்ன உன் மடியில் வந்து உட்காந்தேன் இங்கே தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு பேசியிருப்பீங்களா அவனை. அதெல்லாம் இவருக்கு ஞாபகம் வர ஒரு மாதிரி சிரிச்சுட்டே அப்படியே படுத்து தூங்கிடுவார். ஸோ இன்றைக்கி டே அப்படியே தான் போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா இவரும் வழக்கம் போல் வேலைக்கு போகணும்ல. ஸோ நேரமாக ஷிஃப்ட்டுக்கு கிளம்பி போகிறாரு. நீங்களும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் லேட்டாக தான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் சாரா வேறு இனிமேல் உங்க கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாலே அந்த சோகம் வேறு ஒரு பக்கம் உங்களை வந்துட்டு அப்படியே வாட்டி எடுக்குது. தனியாக போகணுமா, துணைக்காக வரமாட்டாளா அப்படியெல்லாம் தோணிகிட்டே இருக்குது. ஒரு மாதிரி சேடாக ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. அம்மா கூட கேட்குறாங்க, எருமை தத்தி மாதிரி இருக்காத, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகு அப்படின்னு பேச, நான் லீவ் போட்டுக்கிட்டா அப்படின்னு கேட்குறீங்க. எதுக்கு லீவு, உனக்கு தான் டெஸ்ட் இருக்குதுல்ல, மரியாதை போய் தொலை, எப்போ பார்த்தாலும் லீவுன்னு ஏன் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லி கத்தி திட்டி இவங்களை வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் வேண்டாம் வெறுப்பாக ரெடியாகி போயிட்டுருப்பீங்களா. இப்போது அப்படியே தான் ஒரு வழியாக ரெடி ஆகிட்டீங்க, கிளம்பிட்டீங்க. அப்படியே நடந்து போயிட்டுருக்க, தனியாக சோகமாக நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. இனிமேல் இப்படி தான் போல் எல்லாம் அந்த போலீஸ்காரனால வந்த வேணாம், இனிமேல் நான் அவள் இல்லாமல் தனியாக எப்படி இருக்க போகிறேன்னு தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபீலிங்கு. ஏன்னா சாரா வந்துட்டு சண்டையை போட மாட்டா. அப்படி ஒரு வேளை சண்டை போட்டானா மாதக்கணக்கில் பேச மாட்டா. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவளை சமாதானமே படுத்த முடியாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் விட்டுட்டு வேறு வந்துட்டீங்கல்ல, அவளை விட்டுட்டு வந்தது இல்லாமல் ஒரு ஃபோன் கூட பண்ணலை. அதனால் மேடம் ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க. உங்களுக்கு முன்னே ஸ்கூல் கிளம்பி போயிட்டாங்க. கரெக்டாக அவளோட வீட்டுக்கிட்ட வந்துட்டு ஆண்டி சாரா அப்படின்னு கேட்க, என்ன 2 பேத்துக்கு சண்டையா அப்படின்னு கேட்பாங்க. சொல்லிட்டாளா அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவள் சொல்லலை, நேரமாக கிளம்பி போயிட்டா, அதுலேயே தெரியுது சண்டைன்னு. சரி சரி சீக்கிரம் போ, பக்கத்தில் தான் போயிட்டுருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபாஸ்ட்டாக போகலான்னு போயிட்டு இருக்கிறீங்க. ஜேகே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வழியாக தான் வந்துட்டுருப்பாரு. ஸோ அவர் வந்துட்டு புல்லட்டில் வருவார். புல்லட் கொண்டு போய்ட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேலைன்னா ஜீப் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போது ஜேகே மட்டும் தான் போயிட்டுருக்காரு. ஸோ நீங்களும் நடந்து போயிட்டுருக்க, அவரும் வந்துட்டு உங்களை பார்த்ததுமே இது என்னன்னு தெரியல, ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஸ்டாப் ஆகுது. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க யாராவது அப்படின்னு பார்த்தா இவர், அட இவரா, இவனால தான் இன்றைக்கி நான் தனியாக நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தும் பார்க்காத மாதிரி திரும்பிட்டு போயிடுறீங்க. உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. இப்போது ஜேகே பார்க்குறாரு, என்னவா நேற்று என்னமோ அப்படி பேசினா இன்றைக்கி என்ன திரும்பி பார்க்காம போயிட்டுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஏய் அப்படின்னு கூப்பிடுவாரா. நீங்கள் கோவமாக திரும்பி என் பேர் ஒன்றும் ஏய் கிடையாது, நான் தான் நேற்று வாயின்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதில் ரெட்டச்சடை வேறு போட்டிருப்பீங்க, அதில் ஒரு சடைத்துக்கு பின்னாடி வேறு போடுறீங்க ஒரு மாதிரி திமிரா. ஸோ அவரும் ஆஹா வாயினா அது இருந்துட்டு போகுது, அப்புறம் என்னடி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் திரும்பி கோவமா அப்படி இடுப்பில் கை வச்சுக்கிட்டு, ஹலோ நான் எதுக்கு உங்களை பார்த்துட்டு பார்த்த மாதிரி காட்டிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜேகே பார்த்தீங்கன்னா, என்னடி ஓவராக வாய் பேசுகிற, நேற்று எதோ பூனைக்குட்டியாட்ட பம்பிட்டு பேசுனா இன்னைக்கு என்ன வாய் ஓவராக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு கோவம் வந்துச்சு டீ போட்டு கூப்பிட்னால. ஹலோ முதல்ல இருங்க, எதுக்கு என்ன டீ போட்டு கூப்பிட்றீங்க, நான் உங்களுக்கு பொண்டாட்டியா அப்படின்னு கேட்க, ஆஹா தம்மா துண்டு வந்துட்டு உனக்கு இந்த ஆசை வேறு இருக்கா அப்படிங்கிறாரு. ஹலோ டீ போட்டு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், புரியுதா, எனக்கு அந்த ஆசைலாம் ஒன்றும் கிடையாது, நான் காலை முடிச்சா கட்ட பிரம்மச்சாரியாக இருக்க போகிறேன் அப்படிங்கிறீங்க. இது நீயா அப்படின்னு கேட்பாரா. பின்ன நான் இல்லாமல் நீங்களா, உங்கள் மூஞ்சை பார்த்தாலே தெரியுது சரியான பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிறீங்க. எதை அப்படிம்பாரு. பார்த்தாலே தெரியுது, எழுதி வேற ஒட்டணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு குடுக்குன்னு ஓடிடுறீங்க. பயம் ஆகிடுச்சு, பேச வரைக்கும் பேசுகிறீங்க, அப்புறம் பயந்துட்டு ஓடிடுறீங்க. நீங்கள் ஓடுறது பார்த்தீங்கன்னா ஜெயக்கு தூரத்துலேருந்து பார்க்குறாருல, ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது, அப்படியே பார்த்து சிரிச்சுட்டே நின்றுருப்பாரு.
அப்படி சிரிச்சுட்டு நிற்கும்போது பின்னாடி இருந்து ஒரு சத்தம், பொம்பளை பொறுக்கி சார் அப்படின்னு. எவன்டா அவன் திரும்பி பார்த்தா வறுக்கி, ஏய் அப்படிம்பாரா. சார் என்ன சார் அந்த பொண்ணு அப்படி கேவலமாக பேசிட்டு போகுது, நீங்கள் என்னென்னா பேனு சிரிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏய் சின்ன பொண்ணுடா, ஏதோ தெரியாமல் பேசிட்டு போகிறா, அதெல்லாம் ஏன் பெருசு எடுத்துட்டு, சரி வா நம்ம போய் நம்மளால பார்க்கலாம் அப்படிங்க. சார் நான் ஒரு ஆஞ்சநேய பக்தன் அப்படிங்கிறான். அடே அப்பா பக்தா நீ வாடா என் ஆளை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து 2 பேர் கிளம்புறாங்க. அப்போது நீங்கள் வேறு குடுக்குன்னு ஓடிக்கிட்டு இருப்பீங்களா, உங்களை தாண்டி தானே போகணும். ஸோ அப்படியே வந்துட்டு பைக்கு ஜேகே வந்து ஒரு பைக்கில், இந்த பக்கம் வர்க்கிக்கான்ல அவன் வந்துட்டு ஒரு பைக்கில் வந்துட்டுருப்பான். ஸோ ஜேகே பைக் உங்களை க்ராஸ் பண்ணும்போது வட்டாடி பாய் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் நம்ம அந்த வாய் ஒரு மாதிரி ஓனிச்சுக்குவோம்ல, ஸோ அந்த மாதிரி கோணையாக பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி பண்ணுறீங்க. ஸோ அதை பார்த்து அவருக்கு சிரிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் அவரை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறதை பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டுருக்கிறதோட இந்த எஃப்எஃப்ஐ இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா. இதை நான் வேறு எப்படியோ கொண்டு போகணுன்னு நினச்சிருக்கேன். ஸோ இது பேசிக் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான். ஒரு வீக்லி 3 days வந்துட்டு இது மாதிரி எஃப்எஃப் போடலாம் இந்த சேனலில், ஓகேவா. சும்மா கற்றுக்க அட்லீஸ்ட் எதையாவது போட்டு வைப்போம். முதல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபன்னியாக அண்ட் கொஞ்சம் ரொமான்டிக்காக அப்படி இப்படி கொண்டு போகலான்னு தோணுது. லைக் ஜிமினா ஒன் ஷாட் ஒன்று ஜிமினா எஃப்எஃப் ஒன்று போச்சுல, அதுக்கு ஒரு டைட்டில் கரெக்டாக கிடைக்கல டியர். டைட்டில் அதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆக மாட்டேங்குது. அதுக்கான டைட்டிலை முதல்ல யோசிச்சு டைட்டிலெல்லாம் மாற்றணும், தம்ப்நெயில் மாற்றணும். சரி ஓகே, லைக் அந்த மாதிரி தான் கொஞ்சம் ரொமான்டிக்காக கொஞ்சம் அழகாக ஃபீல் குட்டாக அப்படி தான் கொண்டு போகலான்னு ஒரு ஐடியா. சரி ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ இது எப்படி பிளான் பண்ணிக்கிறேன்னா, எவ்ரி வீக்கெண்டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாளைக்கு போடுற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த 3 நாளைக்கு நம்ம வந்துட்டு ஈவினிங் ஒரு 7 o'clock போடலாம், ஓகேவா. மிச்ச நாள் வந்துட்டு அந்த கமெண்ட் எல்லாம் வந்துட்டு இதிலே போட்டுடலாம், ஓகேவா. ஓகே டேட்டா பாய் சார். ஸ்டோரி பிடிச்சிருக்கா?